வெல்கம் டு பணியும் வைப்பம். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் நடந்துட்டு இருக்கு. இதுல 8th ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின், விச் கம்ப்யூட்டர் மெமரி லாஸ் இட் ஸ்டோர் டேட்டா வென் பவர் கோஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கா. இது என்ன கம்ப்யூட்டர் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்ல மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல மினிமம் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின், மேக்ஸிமம் பார்த்தா 4 கொஸ்டின் வரைக்கும் எதுல கேட்பாங்க, கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ப்ராப்பரா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். ரொம்ப ஈஸியானதும். இந்த இதை பாருங்களேன், ரேம் வந்து வோலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, நிலையற்றது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அது என்ன நிலையற்றதுன்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேம்ல ஸ்டோர் ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். என்ன ஆயிருந்தா இந்த ரேம்ல ஸ்டோர் ஆன மெமரி என்ன ஆயிரும் அப்படின்னா, மெமரினா என்ன, அந்த டேட்டா வந்து எல்லாமே அது அழிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை எப்படி சொல்லுவாங்கன்னா வோலட்டைல் சொல்லுவாங்க. அந்த வோலட்டைலுக்கான மீனிங் தான் வந்து என்னன்னா, அதாவது எப்போதுமே இதுக்கு பவர் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். பவர் ஆஃப் பண்றோம் அப்படின்னா டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிரும். அதனால என்ன சொல்லணும், டெம்பரரியா வந்து ஸ்டோர் பண்ண வைக்கிற ஒரு மெமரி இதுதான் என்னன்னா இந்த ரேம் மெமரி. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். இது நம்ம ப்ராப்பரா வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். அதுல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ என்டிபிசி பொறுத்தளவுக்கு 2 டாபிக்ல தான், அதாவது கம்ப்யூட்டர்ல 2 டாபிக்ல அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. ஒன்னு கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, இந்த ரேம் ரோம் இதுல எல்லாம். இன்னொன்னு என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட் கீ இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாவும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த 2 டாபிக் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டெப்தா வந்து லேர்ன் பண்ணிக்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ரிவர் ரிகாந்த் ப்ராஜெக்ட் சிச்சுவேட்டட் இருக்காங்க. இது ஆன்சர் ரிகாந்த் ரிவரா அப்படின்னு தெரியல. இது எப்படின்னா, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது பச்சை மரத்தோட கலர் என்னப்பா அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு. பட் சம்ஹவ் வந்துன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களாம். ரிகாந்த் ப்ராஜெக்ட் இது வந்து கரண்ட் அஃபேரா அப்படின்னு செக் பண்ணாலும் அது கரண்ட் அஃபேர் கிடையாது. நான் 2022 தான் வந்து லேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ரிகாந்த் டேம் ரிகாந்த் ரிவர் இது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கான். ஸோ சம்திங் வந்து என்னன்னா கேட்கணும்னு கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சா ஆன்சர் பண்ணணும், தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அதாவது ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 40 கேள்வி கேட்கற இடத்துல எனக்கு 40மே தெரியணும்னு நிக்கிறத விட ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருப்போம். அதுல வந்து என்ன 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 30 கொஸ்டின் தான் வந்து நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். மித்த 10 கொஸ்டின்ஸ் வந்துன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ அதுல தெரிஞ்சிருந்தா அட்டன் பண்ண வேண்டியதான். தெரியல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வரதான் வந்து புத்திசாலித்தனம். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எது ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட் ஸ்கீம் வந்து எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். ஈவன் அந்த இதே கொடுத்திருக்கேன், இங்க பாருங்களேன். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரிலேட்டட் டு என்ன, ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன்ஸ். நம்ம வீட்டுல வந்து என்ன அப்படின்னா சிலிண்டர்லாம் வாங்கணும்ல, அது இந்த ஸ்கீம் வச்சு தான் வந்து வாங்குவோம். ஏன்னா நம்ம வந்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல வந்து காசு போடுவாங்கல்ல, நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ஈஸியா அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, 38 நேஷனல் கேம் வந்து எங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து விட்டுறவே கூடாது. இது எப்போதுமே ஸ்டாண்டர்டா வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர் கேட்டா அந்த நேஷனல் கேமு கீழ்வந்தி கேமு இது ரிலேட்டடா கேட்பாங்க. இது நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இது ப்ராப்பரா 38 நேஷனல் கேம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடக்கும். இங்க இருக்க பாருங்களேன், 38 நேஷனல் கேம் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்குது. அடுத்த வருஷம் மேகாலயில நடக்கும். இதுக்கு முந்தின வருஷம் கோவால நடந்தது. ஃபர்ஸ்ட் நேஷனல் கேம் வந்து 1924 லாகூர்ல நடந்திருக்கு. இங்க பாருங்களேன், இதோட தீம் வந்து கிரீன் கேம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேம்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா யோகா, அதே மாதிரி வந்து மல்லகம் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ அதனால என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல இருக்கிற டேராடூன்ல தான் வந்து நடந்திருக்கும். அடுத்து போமா, அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5th பாருங்களேன். வேர்ல்டு மெட்டலர்ஜிக்கல் டேயோட 2025 டேயோட தீம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்து ஆன்சர் பண்ணா சரியா ஸ்கிப் பண்ணலாம். அடுத்து பாருங்களேன், ப்ரஷ் ஆஃப் டூத் பேஸ்ட் எதனால வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இது என்ன சயின்ஸ்ல, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதுல இருந்து கேட்டிருக்காங்க நைலம். அடுத்து சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எக்கானமி ஓரியன்ட் தான். பட் இதை நம்ம ஆன்சர் பண்ணோம், அது என்ன சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு முதல் வந்து டவுட் வரும். ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ ஒண்ணு வந்துன்னா ஒரு இதை உருவாக்குறாங்க.
லைக் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பில்டிங் வந்து கெட்டுறான்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம சொந்த பில்டிங் கெட்டுறோம்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவோம்? வாடகைக்கு விடுவோம். அதன் மூலம் என்ன நமக்கு காசு வரும். இதே இது கவர்மெண்ட்ல எஜுகேஷன் ரிலேட்டடா இப்ப வந்து ஸ்கூல் கட்டுறாங்கன்னா, ஸ்கூல் ஏன் கட்டுறாங்க? அதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பாங்க. நிறைய பேர் வந்து படிப்பாங்க. படிச்சவங்க என்ன போவாங்க? வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனா என்ன ஆகும்? நம்மளோட கண்ட்ரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் என்னன்னா இன்டைரக்ட்டா வந்து நடக்கும். ரொம்ப காலம் எடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட் தெரியும். இந்த மாதிரி இருக்காதான் என்ன சொல்லலாம்னா, சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஈவன் இந்த ஃபாரின் பாலிசில கூட வந்து சாஃப்ட் ஃபாரின் பாலிசின்னு சொல்லுவாங்க. யாரு அதிகமான சாஃப்ட் ஃபாரின் பாலிசிய கொண்டவங்கன்னா யுஎஸ்ஏ. அதாவது யுஎஸ்ஏட கல்ச்சர் வந்து எல்லா நாட்டிலயும் வந்து என்னன்னா பரவலாக பார்க்கப்படும். அதனாலேயே சாஃப்ட் ஃபாரின் பாலிசி யாரு கொண்டவங்க அப்படின்னு கேட்டோம்னா யுஎஸ்ஏ கொண்டவங்க. நம்ம இந்தியாட்டையுமே இருக்கு. நம்ம இந்தியாவோட கல்ச்சர் எல்லாமே எல்லா நாட்டிலுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அந்த சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த சாஃப்ட்டுக்கான மீனிங் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது எக்கானமில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ஃபைல வந்து டெலீட் பண்ணணும்னா மவுஸ்ல வந்து நம்ம எதை பண்ணா டெலீட் ஆகும். மவுஸ் சைடு ரைட் ரைட் சைடுல என்ன கிளிக் பண்ணுவோம். அந்த ஃபைல வந்துன்னா அதாவது அந்த ஃபைல்ல தொட்டுட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணா அதுல செலக்ட் டெலீட் இருக்கும். செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்? டெலீட் பண்ணுவோம். ஜஸ்ட் பேசிக்கா வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். அடுத்து என்ன? கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்ட் எப்ப கிரியேட் பண்ணாங்க? இதெல்லாம் என்னன்னா பிரிட்டிஷோட ஆக்ட் இருக்கா? ஸோ பிரிட்டிஷோட ஆக்ட் வந்து எப்போதும் கேட்கிற கேள்வி. ஃபண்டமெண்டலா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க. ரிலேட்டிங் ஆக்ட் 1770 என்ன கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்டே கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஏன்னா வாரன் ஹாஸ்டிங் வருவாரு. ஸோ அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அதுலதான் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்களேன் 2025 ஹோம் மினிஸ்டர். அதுக்கு முன்னாடியும் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான். அதுக்கப்புறமா வந்து அமித்ஷா தான். அடுத்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத் எந்த சிஸ்டத்தை வந்து அடாப்ட் பண்ணாரு விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அவரால் வந்து என்ன பெரிய லெவல் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் இருக்க முடியாது. அவர் யாரு கீழே வருவாருன்னா பிரிட்டிஷ் கீழே வருவாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் கீழே வர்றதுக்கு என்ன மாதிரி வந்து ஸ்கீமு பிரிட்டிஷ் யூஸ் பண்ணி அந்த ஹைதராபாத்தை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதனால ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்றேன். அடுத்து பாருங்களேன். அதாவது ஃபீமேல் விடோவோட செகண்ட் மேரேஜ்க்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? இது என்ன மாடர்ன் இந்தியால வந்து அந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ அதுல இருந்து கேட்டிருக்கேன். ஈஸ்வர் சந்திர வந்து வித்யாசாகர். அடுத்து போமா. அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி என்ன? லூனி ரிவர் வந்து எங்க ஆரிஜின் ஆகும்? இது என்ன ஜியோகிராஃபில வந்து ரிவர் பேஸ்டு கொஸ்டின். பட் ரிவர் பேஸ்டு கொஸ்டின் என்னன்னா கொஞ்சம் டெப்தா போயிட்டு லூனி ரிவரோட ஆரிஜின் வந்து கேட்டுக்குங்க. உதய்பூர். அடுத்து வெயிட் லிஃப்டிங்ல வந்து யாரு இது கோல்டு கிடையாது யாரு கோல்டு வாங்கினா அப்படின்னு கேட்டுக்குங்க. துஷர் மெக்டா. ஆக்சுவலி இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் சொல்ல முடியாது. என்ன பாருங்களேன் 2023 இவங்க பத்தி வந்து கரண்ட் அஃபேரே வந்து அப்பியர் ஆனது. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம தெரியலனா ஸ்கிப் பண்ணணும். இவங்களோட ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பசங்களுக்கு அம்மாவா இருந்து விட்டு வேர்ல்டு பவர் லிஃப்டிங்ல மங்கோலியால நடந்திருக்கும் 4 கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால வந்து இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆபத்துல வச்சுக்கலாம். அடுத்து பாருங்களேன் பிளைன் அதாவது சமவெளி எப்படி வந்து ஃபார்ம் ஆகும் கேட்குறாங்க. இது என்ன ஜியோகிராஃபில ஃபண்டமெண்டல் டாபிக் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். எப்படி லேர்ன் பண்ணிப்போம்? இந்த ரிவர் ஆரிஜின் ஆகும்போது அதோட அட்டாச்சா என்ன அப்படின்னா இப்ப இதன் வழிதான் தண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன மணல் நிறைய அரிச்சிட்டு வரும். அந்த மணல் என்ன அப்படின்னா சேருமா. இது ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் கழிச்சு என்னன்னா இந்த மணல் சேர்ந்து 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 படிவாகி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது சமவெளியா மாறும். அதான் வந்து ஃபுட் பிளைன் சொல்லுவோம். ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. பிளைன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா மெயின்லி ஃப்ரம் த செடிமெண்ட் ஆஃப் சாயில் டாட் பை த வந்து ரிவர் தான். சரி, அடுத்து போமா. அடுத்து 16வது கேள்வி பாருங்களேன். பெனாரஸ் மூவ்மெண்ட் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெனாரஸ் ரிவல் 1781 வந்து நடந்திருக்கும். அடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட ஒரு ஆப்ஜெக்ட் 4 டைம்ஸ் வந்து அதிகமா போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல சவுண்டோட வந்து டாபிக் இருக்கும். அதுல இந்த மேக் நம்பர் ரிலேட்டடா அதாவது சப்சோனிக் டிரான்சோனிக் சூப்பர்சோனிக் ஹைப்போசோனிக் சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். நான் கம்ப்ளீட் பிசிக்ஸ் டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணினா இதுக்கான சோர்ஸ் வந்து என்சிஆர்டி. ஸோ ஒய் ஐம் டெல்லிங் தட் அப்படின்னா என்சிஆர்டி பேஸா வச்சு தான் கொஸ்டினே கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அது எங்க இருந்து எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதனாலதான்
சரி, இப்ப அவங்க கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது சவுண்டோட ஸ்பீட வர 4 டைம் வந்து ஆப்ஜெக்ட் போகும்போது அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். இப்ப நம்ம சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் சோனிக்கு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா மேக் நம்பர் சொல்லுவாங்க. மேக் நம்பர்னா ஒண்ணு கிடையாது. ஒரு பொருள் எவ்வளவு வேகமா போகுது டிவைடட் பை வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. அது 1க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1க்கு மேல இருக்கணும், ஆனா 5க்கு கீழ இருக்கணும். அப்படி இருந்தா சூப்பர் சோனிக். 5க்கு மேல இருந்துச்சுன்னா ஹைப்போசோனிக். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4க்கு மேலன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 தாண்டல. அதாவது 5 கீழ தான் இருக்கு. அதனால என்ன வரும், சூப்பர்சோனிக் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்களேன், ஹவு many அசம்பிளி சீட்ஸ் were held in டெல்லி in 2025? இது என்ன, கரண்ட் அஃபேர்ல அப்பியர் ஆனதான். அதாவது டெல்லி எலெக்ஷன்ஸ் வந்து 2025 நடந்தது. பிஜேபி வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இது கரண்ட் அஃபேர், அது பேஸா வச்சு ஃபண்டமெண்டலா எடுத்திருக்காங்க. எவ்வளவு அசம்பிளி சீட் இருக்குன்னு கேக்குறாங்க. மொத்தம் வந்து 70 சீட் இருக்கும். இதோட என்னன்னா 18 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்குமா. இந்த கொஸ்டின்லாம் வந்து எனக்கு கிடைச்சது, அதனால நான் சொல்றேன். இப்போ இதன் மூலம் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா, ஓகே ஃபண்டமெண்டல் டாபிக்ல இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.